ஒரு செலவில்லாம பொண்ணு வீட்ல ஒரு கல்யாணம் பண்றாங்க பாத்தியா? அவளுக்கு அதிர்ஷ்டம் இருக்குடி. உன் பையன் அவள அந்த பாடு படுத்திருக்கான். அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நீ சும்மா இரு. வேலையே அவளாலதான் போச்சு. மாப்பிள்ள சொன்னதாலதான் அவளை வீட்ல ஏத்தவே சம்மதிச்சோம். அல்பமா இருக்கமா நீ போ. அந்த அழகுமதி நிலைமை என்ன விட கஷ்டமா இருக்கும் போலயே. உன்னை கல்யாணம் பண்ண வற்புறுத்துறோமோன்னு எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நிம்மதி. உங்க அப்பா சொன்ன மாதிரி நல்ல குடும்பமா தான் இருக்காங்க. ஆனா அக்கா அந்த போலீஸ தானமா கல்யாணம் பண்ணிக்க போறா. அக்காக்கு தான் அவரை பிடிக்கலையே. அதுக்கு என்னடி செய்யறது? விதி அக்காவை அவர்கிட்ட தானே கொண்டு வந்து விட்டுருக்கு. அவர் வீட்டுல அவர் நல்ல மாதிரி தானே இருக்காரு. அதெல்லாம் சரியாயிடும். கல்யாணம் நின்னு போக போகுதுன்னு சொன்னாங்க. நாங்க கூட பயந்துட்டோம். அது எப்படிங்க கல்யாணம்லாம் நின்னு போகும்? நீங்க உட்காருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரிசப்ஷன் நடந்தது ஒரு பொண்ணோட, கல்யாணம் இன்னொரு பொண்ணோடவாமே. அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த முடியாதுல்ல. கல்யாணத்தை நடத்திடுவோம்ல. கிளம்பலாம் லட்சுமி. கிளம்பலாங்க. ஒரே ராத்திரியில ஒரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றது பெரிய விஷயங்க. நீங்க செஞ்சது எங்களுக்கு பெரிய உதவி. அதை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு காஞ்சனாவோ பெருசா கண்டிச்சதோ அடிச்சதோ கூட கிடையாது. பத்திரமா பாத்துக்கோங்க. அழாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். எங்க பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிறோங்க. எங்க வீட்டுல உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. மதி அது பக்குவமா நடந்துக்கோ, சரியா? இடம் ஓகேவா இருக்கா? போதுமா? தண்ணி ஏதாவது வேணுமா? வேண்டாம். சுரேஷ், உனக்கு நீங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கீங்களா? ஆமா. நீங்க எங்க படிச்சீங்க? இங்க சென்னையில தானே? ஆமா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஃபில் முடிச்சிருக்கேன். PhD பண்ணிட்டு இருக்கேன். திடுதிப்புன்னு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சேன்னுலாம் யோசிக்காதீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். உங்க அப்பாவுக்குமே சீக்கிரமா உடம்பு சரியாயிடும். ரொம்ப அமைதியான பொண்ணு போல இருக்கு. உங்க 2 பேருக்கும் நிறைய சண்டை நடந்திருக்குதான். அத பத்தி எல்லாம் 2 பேருமே யோசிக்காதீங்க. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு லைஃப ஜாலியா ஸ்டார்ட் பண்ணுங்க.